அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நான் எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு எலக்ட்ரிக் பல்ப் வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல காம்பஸால் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கோங்க. இப்போது இந்த வட்டத்தோட அடிப்பாகத்திலிருந்து நடுவில் வரைஞ்ச அந்த கோடுக்கு இணையாக ரெண்டு பக்கமும் ரெண்டு சின்ன கோடுகள் வரைங்க. இப்போ அந்த கோட்டோட ரெண்டு முனைகளையும் இன்னொரு கோடால் இணைச்சிருங்க. இப்போ அதற்கு கீழாக அதே மாதிரியான இன்னொரு அமைப்பை வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு முன்பு வரையப்பட்டதை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ அதற்கும் கீழே மூன்றாவது படியாக ஒரு செவ்வக அமைப்பு, இது இன்னும் சின்னதாக கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும். இப்போ அந்த வட்டமும் முதல் செவ்வகமும் இணையிற இடத்துல ஒரு வளைவோடாக வரைஞ்சிக்கோங்க. ஒரு கர்வ் லைன் ரெண்டு பக்கம். இப்போ அந்த வட்டத்தோட அடிப்பாகத்தையும் நடுவில் இருக்க லைனையும் நீங்கள் எரேசரால் அழிச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த மிடில் இருக்க ஸ்லாண்டிங் லைனை பேஸ் பண்ணி நடுத்தண்டையும் அதுக்கு முனையில் இருக்க டங்ஸ்டனையும் வரைஞ்சிக்கணும். இப்போ டிராயிங் முடிஞ்சிடுச்சு. நம்ம தேவையில்லாத லைன்லாம் அழிச்சிட்டு ஷேடிங்க்கு போகலாம். பென்சில் இந்த மாதிரி சாய்வாக பிடிச்சிட்டு டார்க் டோன்லேருந்து ஷேட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஷேட் பண்ணும்போது அந்த அவுட்லைனை ஃபாலோ பண்ணணும். இடையில ஒரு கிராஸ் ஸ்க்ராட்சிங்கோ இல்லை ஹரிசாண்டலாவோ வெர்டிக்கலாவோ உங்களோட ஸ்ட்ரோக் இருக்கிறது. அந்த அவுட்லைன் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணியே நீங்கள் ஷேட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு அடுத்ததாக உள்ளே வரும்போது அந்த டோனை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இப்போ டார்க் டோன் இருக்குன்னா அதுக்கு வந்து மீடியம் டார்க்குக்கு மாறணும். நடுத்தண்டுலேயும் அதே மாதிரி பென்சில் பிடிச்சி ஷேட் பண்ண ஆரம்பிங்க. எங்கெல்லாம் கிளாரிங் இருக்கோ அங்கே மட்டும் ஒயிட் ஸ்பேஸ் விட்டுட்டு மற்ற இடத்துல எல்லாம் டார்க்லேருந்து ஆரம்பித்து லைட் மீடியம் டோன் அங்கங்கே அந்த மாதிரி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரீம் டார்க் இங்கே தேவையில்லை.
பல்போட அதர் சைட் மேல் பக்கத்தை ஷேட் பண்ணுறோம். இதை நீங்கள் வந்து மீடியம் டார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வந்து ரொம்ப லைட்டாக இருக்குன்னா அது வந்து ஒரு கண்ணாடி ஆப்ஜெக்ட், ஒரு டிரான்ஸ்பரண்டான ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறனால அது மேலே நம்ம வந்து ரொம்ப அழுத்தமாக ஷேட் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப லைட்டாக பண்ணிக்கணும். நீங்கள் மீடியம் டோன், லைட் டோன் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் மெட்டல் பார்ட்டுக்கு கீழே ஷேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் டார்க்லேருந்து ஆரம்பிக்கணும். அதில் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் டார்க் வச்சு. பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரீம் டார்க்லேருந்து ஷேட் பண்ண ஆரம்பித்து ஒயிட் வரைக்கும் போகணும். எக்ஸ்ட்ரீம் டார்க், டார்க், மீடியம் டார்க், லைட், அப்புறம் ஒயிட். நெக்ஸ்ட் பார்ட்டும் அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரீம் டார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒயிட் வரைக்கும் போகணும். ஓகே, இப்போ ஷேடோ பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான ஆப்ஜெக்ட் அப்படின்னா அதோட ஷேடோ வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். இது வந்து ஒரு கண்ணாடி, அதனால் வந்து டிரான்ஸ்பரண்ட் வெளியே ஒளி ஊடுருவ முடியும். அதனால் லேஸாக மட்டும் ஷேடு கொடுங்க. அந்த மெட்டல் பார்ட் இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துட்டு மற்ற இடத்துல எல்லாமே கொஞ்சம் லைட்டாகவே கொடுத்துருக்காங்க. அவ்வளோ தெளிவாக இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இந்த பல்ப் ட்ராயிங் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ட்ராயிங்கோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.